நம்ம சண்டியர் ஸ்டோரிஸ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாடகை சைக்கிள் 1990களில் வீட்டில் சைக்கிள் இருந்தாலே கௌரவமாக பார்க்கப்பட்டது. அதிலும் பள்ளிக்கூடத்துக்கு சைக்கிளில் பசங்க வந்தால் அவர்கள் பணக்கார வீட்டு பையன்கள் என்று எல்லோருமே சொல்லுவார்கள். ஆனால் அப்போது சைக்கிள் ஓட்டத் தெரியாமல் அப்பாக்கள் சைக்கிள் வாங்கித் தரமாட்டார்கள். முதல்ல சைக்கிள் ஓட்ட கத்துக்கோ, அப்புறம் பார்க்கலாம் என்று பதில் வரும். சைக்கிளே இல்லாமல் எப்படி ஓட்டுவதற்கு கற்றுக்கொள்வது? அதற்குத்தான் வாடகை சைக்கிள் கடைகள் இருந்தன. இப்போதும் உலக அதிசயமாக ஏதோ ஒரு ஊரில் இருக்கின்றன. 1 மணி நேரத்துக்கு அப்போதெல்லாம் 20 பைசா என்றிருக்கும். அதிலும் சின்ன சைக்கிள், கேரியர் வைத்த சைக்கிள், கேரியரில்லாத சைக்கிள், டைனமோ வைத்த சைக்கிள் என்று வாடகைக்கு விடுவார்கள். நோட்டுல பேரும் டைமும் எழுதிக்கிட்டு எடுத்துட்டு போ என்று விசிறிக்கொண்டே தாத்தாவோ பாட்டியம்மாவோ சொல்லுவார்கள். உடனே வாடகை சைக்கிள் எடுக்க வந்த சின்ன பசங்க முதல் பலரும் 10:20 மணிக்கு சைக்கிள் எடுத்தால் 10:30 என்று எழுதுவார்கள். அந்த ஒரு 10 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் ஓட்டலாமே என்கிற ஆசையின் வெளிப்பாடுதான் அது. வாடகை சைக்கிள் எடுப்பவர்கள் நியூமரலாஜி படி அந்த எண் கொண்ட சைக்கிளை எடுப்பார்கள். 7ஆம் நம்பர் வண்டி வெளியே போயிருக்குப்பா என்று சொன்னால் அந்த சைக்கிள் வரும் வரைக்கும் காத்திருப்பார்கள். இன்னும் சில காமெடிகளும் நடக்கும். சைக்கிளை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு தெரிந்தவரிடம் அல்லது நண்பரிடம் அல்லது உறவினரிடம் பணம் கேட்கச் செல்வார்கள். பணம் கிடைக்காத நிலையில் சைக்கிளை விடவும் பணம் இருக்காது. அதற்காக 4 நாட்கள் சைக்கிளை வைத்துக்கொண்டு சுற்றுபவர்களும் உண்டு. பிறகு பணம் வந்ததும் சைக்கிளை ஒப்படைப்பார்கள். செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் வாங்கிவிட்டாலே பசங்களுக்கு தலைகால் புரியாது. அந்த வண்டியே துடைப்பது என்ன, தேங்காய் எண்ணெய் தொட்டு பாலிஷ் போடுவதென்ன, உப்புத்தாள் கொண்டு வீல்கள் 2ஐயும் தேய்த்து பளிச்சென்று ஆக்குவதென்ன என எப்போதும் சைக்கிள் பற்றிய நினைவுகளுடனேயே இருப்பார்கள். 80களில் ராலே சைக்கிள்தான் கதாநாயகன். ராலே சைக்கிள் கமல் என்றால் ஹெர்குலிஸ் சைக்கிள் ரஜினி. நடுவே விஜயகாந்த், சத்யராஜ், மோகன் மாதிரி அட்லஸ், ஹீரோ என்றெல்லாம் சைக்கிள்கள் இருந்தன. ராபின்ஹுட் என்றொரு சைக்கிள். அந்த ஹேண்டில் பாரில் இருந்து சீட் வரை உள்ள தூரம் கம்பீரம் காட்டும். 10 முறை பெடல் செய்தால் 1 கிலோமீட்டர் தூரத்தை சுலபமாக தொடலாம் என்று அந்த சைக்கிள் வைத்திருப்பவர்கள் பந்தா காட்டுவார்கள். ஆனால் அந்த சைக்கிள் பாண்டிச்சேரியில்தான் கிடைக்குமாம். சொல்லிச் சொல்லி அலட்டிக் கொள்வார்கள். டைனமோ இல்லையெனில் போலீஸ் பிடித்த காலமும் உண்டு. அபராதம் கட்ட வேண்டும். அதேபோல் சைக்கிள் செயின் அடிக்கடி கழன்று கொள்ளும் போது, அதை மாட்டுவதற்கு முயற்சிக்கும் போது கையெல்லாம் மையாகியிருக்கும். இந்த சைக்கிளுக்கு ஒரு விமோசனம் வரமாட்டேங்குது என்று அலுப்பும் சலிப்புமாக அந்த சைக்கிளுடனே பயணிப்பார்கள். ஓவராயிலிங். சைக்கிள் மருத்துவத்துக்கு இதுதான் பெயர். அக்கு வேறு ஆணை வேறு என கழற்றி ஆயிலில் ஊற போட்டு அதை தேய்த்து சுத்தம் செய்து திரும்பவும் பொருத்தி ஹேண்டில் பார் கைப்பிடி, சீட்டுக்கு முன்னே இருக்கும் பார் பகுதிக்கு ஒரு கவர், சீட்டுக்கு குஷன் கவர், 2 வீல்களுக்கும் நடுவே கலராய் வளையம் என சைக்கிளுக்கு அழகுபடுத்துவது ஒரு கலை. இன்னும் சிலர் சின்ன சின்ன மணிகளை வீல் ஸ்போக்ஸ் கம்பிகளுக்குள் வரிசையாக கோர்த்து விடுவார்கள். டைனமோவுக்கு மஞ்சள் துண்டு அல்லது மொத்தமாக மெத்தென்று ஒரு கவர் என்று மாட்டுவார்கள். சைக்கிளின் 2 பக்கமும் பெல் வைத்து வித்தியாச ஒலி எழுப்புவார்கள். சைக்கிள் மணியை அடித்து காதலில் மலர்ந்து வாழ்க்கையில் இணைந்த ஜோடிகள் இன்றும் பல உண்டு. அவர்களுக்கு சைக்கிள் ஒரு காதல் வாகனம், காதல் தூதுவன். காலச் சுழற்சியில் தொப்பையை குறைக்கவும் சர்க்கரை அளவை குறைக்கவும் தினமும் சைக்கிளிங் செல்பவர்கள் அதிகரித்து விட்டார்கள். சைக்கிளுக்கும் நமக்குமான பந்தம் பால்யத்தில் இருந்தே இருண்டர கலந்தது. எத்தனை ராயல் என்ஃபீல்டுகளும் யமஹாக்களும் இருந்தாலும் நமக்கும் நம் உடலுக்கும் எனர்ஜியையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்கிற சைக்கிளை மறக்க முடியுமா? சைக்கிள் என்பது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு உணர்வுபூர்வமான பந்தம். அன்புடன் உங்கள் சண்டியர்.